ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வரும் வெள்ளிக்கிழமை என்று நமது சுவாமி ராஜகோபாலாச்சாரியார் அதாவது 21ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு வேதாந்த தீபம் காலக்ஷேபம் ஆரம்பிக்கப் போகிறார். சுவாமியிடம் வேதாந்த தீபம் காலக்ஷேபம் சாதிப்பதற்கு முன்பாக திருவாய்மொழி முதல் 21 பாசுரங்களின் சாரார்த்தத்தை சிரஷ்டாதேகி என்ற ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தபடி சற்று விளக்கியுள்ள வேண்டும். அது மாதிரி விளக்கியருளினால் எங்களுக்கு வேதாந்த தீபம் காலக்ஷேபம் புரிந்து கொள்ள சௌகரியமாக இருக்கும் என்று அடியேன் விஞ்ஞாபித்துக் கொண்டேன். சுவாமியும் அதற்கு முதல் 21 பாசுரம் மட்டுமல்லாது சார்வை தவநெறியிலிருந்து அடுத்து வரும் 50 பாசுரங்களையும் சேர்த்து 71 பாசுரங்களின் சாரார்த்தத்தை வேதாந்த தீபத்தின் அத்தனை சூத்திரங்களுடன் பொருந்தவிட்டு திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய திருவுள்ளமும் சுவாமி எம்பெருமானாருடைய திருவுள்ளமும் எப்படி ஒத்துப்போகிறது என்று விளக்கமாக காலக்ஷேபத்தை தொடங்குகிறேன் என்று சாதித்திருக்கிறார். எனவே வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து வேதாந்த தீபம் காலக்ஷேபம் நாம் அனைவரும் கேட்டு இன்புறலாம். அதற்கு முன்பாக நேற்று ரெக்கார்ட் செய்த மின்னின் நிலையுலா மன்னுயிராகைகள் என்ற வீடுவெண் முற்றமும் திருவாய்மொழியின் 2வது பாசுரத்தை ஈடு காலக்ஷேபமாக சுவாமி சாதிக்க அடியேன் ரெக்கார்ட் செய்திருக்கிறேன். அதை இன்று அப்லோட் செய்கிறேன். இது எதற்காக எனில் ஒரு கிரந்த காலக்ஷேபம் எப்படி நடக்கும், எப்படி சுவாமி வார்த்தையாக அதன் அர்த்தங்களை சாதிப்பார், நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்படி சுவாமியிடம் அப்பொழுதே கேட்டு இதை தெளிவித்துக் கொள்ளலாம் என்பதை பார்த்து ஒரு கிரந்த காலக்ஷேபம் நடக்கும் முறை என்ன என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி இதை அப்லோட் செய்கிறேன். இதை பார்த்த பின் நீங்களும் அறிந்து கொள்ளலாம் வேதாந்த தீபம் காலக்ஷேபமும் இந்த முறையில் தான் இருக்கும் என்று. இதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மக்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தாலும் அல்லது சந்தேகம் இருந்தாலும் தயவு செய்து தங்களுடைய கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிக்க வேண்டுகிறேன், அல்லது ஃபேஸ்புக்கிலாவது சாட் மூலியமாவது தெரிவிக்க வேண்டுகிறேன். ஏனெனில் அதை சுவாமியிடம் தெரிவித்து அதற்கேற்றபடி காலக்ஷேப ரீதியை சிறிது சிம்பிளிஃபை செய்ய முடியுமா என்று யோசிப்பதற்காகத்தான். அதை தவிர சனிக்கிழமை என்று சுவாமி ரகசியத்திரை சாரம் காலக்ஷேபம் செய்யும் பொழுது காலக்ஷேபம் சாதிக்கும் பொழுது ஒரு முக்கியமான கட்டம் வந்தது. அதாவது பாஷிகாரர் தன்னுடைய அந்திம திசையில் அனைவருக்கும் சொன்னிய உபதேசங்கள் 5. பாஷிகாரர் தன்னுடைய அந்திம காலம் நெருங்கியதை தன்னுடைய சிஷ்யகோடிகள் அனைவருக்கும் தெரிவித்தார். அதை கேட்டவுடன் வேறற்ற வரம் போல் அன்றைய தொண்டர்கள் அனைவரும் அவருடைய திருவடியில் விழுந்து அழுதனர். அவர்களானவர் 10,000 ஏகாங்கிகள், 700 ஆச்சாரியர்கள், 74 சிம்மாசனாதிபதிகள், இதை தவிர ஆயிரக்கணக்கான பாகவத பக்தர்கள். அவர்கள் அனைவரும் தாங்களும் விஷமருந்தி உடனே தங்களுடைய உயிரை முடித்துக் கொள்ள வேண்டுமாய் அதற்கு உத்தரவு கேட்டனர் பகவத் ராமானுஜரிடம். பகவத் ராமானுஜர் அந்த மாதிரி ஆத்மஹத்யை செய்து கொள்ள நமக்கு உரிமை கிடையாது, நான் சென்ற பிறகும் நீங்கள் இந்த 5 உபதேசத்தை பின்பற்றுவீர்களாக என்று சொன்னார். அதில் முதலாவது சீபாஷ்யம் வாசித்து பிரவர்த்திப்பித்தல். வாசித்து என்றால் ஏடு பார்த்து நாமே வாசிப்பதல்ல, ஒரு தகுந்த ஆச்சாரியனிடம் குனிந்து நின்று அதன் பொருள் கேட்டுக்கொள்ளுதல், அதை தகுந்த சத்பாத்திரத்தில் தேடிச் சென்றாவது விநியோகித்தல். அதிலிருந்து தொடங்கும் சீபாஷ்ய காலக்ஷேபம் செய்வதற்கு நமக்கு சக்தி இல்லாத போது அதற்கு அடுத்தபடியாக பகவத் ராமானுஜர் சாதித்தருளின வேதாந்த தீபம் காலக்ஷேபமாவது செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தில்தான் இதை அனைவருக்கும் காலக்ஷேப ரீதியில் சென்றடைய வேண்டும் என்று இம்முயற்சி ஸ்ரீ பக்திசார உபனிஷத் பாஷிகார எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலியமாக நடைபெறுகிறது. நம்முடைய உலகத்தில் நாம் ஸ்ரீமன் நாராயணனை உபய விபூதிநாதன் என்கிறோம். இன்றைக்கு ஏறக்குறைய மக்கள் தொகை ஒரு 250 கோடி இருக்கும். அதில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 1% அல்லது லெஸ் தென் 1% என்று வைத்துக் கொண்டால் கூட 2 கோடி பேர் தேர்வார்கள். இந்த 2 கோடி பேரில் ஏறக்குறைய 98%
சம்சாரிகளாகவே இருந்துவிட்டு போகட்டும், உண்டிய உடைய என்று தங்களுடைய சரீர சிந்தனை, சொத்து குவிப்பு என்பது போன்ற விஷயங்களிலே ஈடுபட்டவர்களாக கூட இருக்கட்டும். மிகுதி இருக்கும் 2% ஏறக்குறைய ஒரு 4 லட்சம் பேர் சேர முடியும். இந்த 4 லட்சம் பேரில் 1 லட்சம் பேராவது வேதாந்த தீபம் காலட்சேபத்தில் அன்வயிக்க வேண்டும் என்பது அடியனுடைய விருப்பம். ஏனெனில் 1 லட்சம் பேர் இதை கேட்டால்தான் அதிலிருந்து ஒரு 1000 அதிகாரிகள் உற்பத்தியாக கூடும். அந்த 1000 அதிகாரிகள் தான் நம் ஆழ்வார் சாதித்தபடி பொலிக பொலிக போயித்து வல்லுயிர் சாபம் என்கிறபடியே கலியை குதவமாக மாற்றக்கூடியவர்களாக ஆக முடியும். அப்பொழுதுதான் நாம் சொல்லுகின்ற ஸ்ரீமன் நாராயணன் உபய விபூதிநாதன் என்பதற்கு ஒரு அர்த்தமாவது சித்திக்கும். இதற்கு அதிகாரிகள் யார் என்றால், முதலாவதாக ஸ்ரீமன் பகவத் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள், அதாவது அவர்களுடைய 74 சிம்மாசனாதிபதிகள் மூலமாகவும் அதற்கு பிற்பாடு வந்த ஆச்சாரியர்கள் மூலமாகவும் பஞ்ச சம்ஸ்காரங்கள் செய்து வைக்கப்பெற்று எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் முதல் அதிகாரிகள். இவர்களை தவிர கிருஷ்ண பக்தர்களான இஸ்கானை சேர்ந்தவர்களும் இதர கிருஷ்ண பக்தர்களும் கூட இதற்கு அதிகாரிகள் தான். அவர்களும் இதை கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.